கலாதப்பா தூங்குங்க. என்ன பண்றது, நம்ம தலையில வாடா இடத்த புடிடா. டேய் பாத்து டேய் கிட்டாம ஏறடா. நான் ஏறலாம். சொல்றேன் கேட்க மாட்டே. வண்டி கிடக்கு சீக்கிரம் வா. வா தல தல முத்த சீக்கிரம் வா. என்னைய பாக்குற? சீக்கிரம் வா. வண்டி கிளம்பிட மும்தாஜ். மும்தாஜ் வண்டி கிளம்பிட சொன்னேன். சீக்கிரம் வா. எல்லாம் தண்ணில அறறீங்களா? இதுக்கு அப்புறம் வண்டியே கிடையாது. சீக்கிரம் வா மும்தாஜ். நம்ம ஊரே சுடுகாடு மாதிரி ஆயி போச்சு. என்ன யோசிக்கிற? சீக்கிரம் வா தள்ளுப்பா. ஊர்க்கே சங்க வையா தொந்தர பண்ணிட்டு இருக்க. நீ ரொம்ப கைராட்சிக்கார ஆளுப்பா. சூப்பர் காடுறா. ஏய் உன் காட்டுல மழை தான்டா. அடடே வாங்க வாங்க வாங்க. பாரு தண்ணியா வரல, பாத்திரம்லாம் நல்லா இருக்கு. நேரா நீங்க என்ன தேடி வந்துட்டீங்க. அட்ரஸ் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? இங்க அங்க இடம் கிடைக்குமா இக்பால் பாய்? நான் எதுக்கு இருக்கேன்? கண்டிப்பா உங்களுக்கு வீடு கிடைக்கும். உங்களை நம்பி தான் பம்பாய்க்கு வந்துக்கிறோம் பாய்.
இந்த பம்பாயில நீ யாரையுமே நம்ப கூடாது பாய். இந்த பாரு, உன்னை எனக்கு தெரியுங்கிறதால நான் உனக்கு இந்த வீடை பிடிச்சி கொடுத்தேன். இல்லன்னா இந்த பம்பாயில மூத்திரம் போறது கூட காசு கொடுத்தாகணும். புரிஞ்சுதா? வா பார்க்கலாம். அங்க கூட நம்ம ஊருக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. எல்லாம் நம்ம பசங்க தான். நம்ம தான் இங்க எல்லாம். நீ எதுக்கும் பயப்படாத. புரிஞ்சுதா? இவர் தான் கறிக்கடை பாய். முன்ன இவர் ஆளுங்களை வெட்டிட்டு இருந்தாரு, இப்போ ஆடுங்களை வெட்டிட்டு இருக்காரு. எல்லாம் நம்மால தான், பயப்படாத. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். இவர் பேசவே மாட்டார், வெட்டிக்கிட்டே தான் இருப்பார். இங்க பாரு மாமு, இதான் பங்களா. இங்க நீ சந்தோஷமா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இக்பால் பாய், எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? என்ன தமாஸ் பண்றியா? நான் உனக்கு இங்க வேலை கிடைக்காதுன்னு உன்கிட்ட சொன்னா? வேலை கிடைக்கும், பம்பாய் யாருமே பட்டினியை விடாது. ஆனா அதை ஏற்பாடு பண்ண கொஞ்சம் டைம் ஆகுன்ற. இங்க வா. நீ மனசு வச்சனா உன் அக்கா பொண்ணுக்கு உடனே நான் வேலை ஏற்பாடு பண்றேன். இப்போ பம்பாயில லேடிஸ் டான்ஸ் பார் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. டான்ஸ் பார்னா தண்ணி அடிக்கிறடையா, பொண்ணுங்க தண்ணி ஊத்தி கொடுப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பப்ளிக் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஒரு பெக் அடிக்கிறவன் 2 பெக் அடிப்பான். புரியலையா? ஆனா நம்ம ஊர்ல டப்பாங்க ஆடுவாங்க இல்லையா, அதுதான் இங்க கேப்ரேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. புரியுதா? வை வை, அந்த பொட்டி முதல்ல கீழே வை. வா என் கூட வா. உன் அக்கா பொண்ண சாயங்காலம் ரெடியா இருக்கு சொல்லு, நான் வரேன். டான்ஸ் பாருன்னு எனக்கு தெரிஞ்சதுதான். நான் அவர்கிட்ட சொல்லி இவளுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். நீ எது கவலைப்பட? ஏதோ பிரச்சனை இல்லாம பழப்பு போயிட்டு இருக்குடா. திருப்பதில இருந்து போந்த 500 ரூபாய் உண்டியில போட்டியா? பிரசாத் அனுப்பி வைக்க மறக்காத. நேரம் இருக்கும் போது வா. இங்க பார்ட்டி நான் வரதா? எங்கடா இதெல்லாம் விட்டு நான் எங்க வர்றது? நான் இல்லன்னு வை. இங்க அவ்வளவுதான், ஒரே பிரச்சனை தான். பத்திக்கிட்டு வருதா? ஆமாமா. யாரை மட்டும் நீ கரெக்ட் பண்ணலாமா? இரு, ஒரே சத்தமா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. உனக்கு வேற வேலையே இல்ல. எந்த நேரத்துல என்ன கேக்குறதுனே தெரியல. ஏய் நிறுத்துங்கடே. எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டு ஏதாவது போன்ல கூட பேச முடியல. அண்ணா, விஷயம் என்னன்னா இவ என்னோட கஸ்டமர். சீ வாய் மூடுறீ. நிறுத்து நிறுத்து நிறுத்து. எவ்வளவு ஆச்சு? 30 ரூபாய். இந்தா போ. பிரேம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. ஏய் ஜர்தா பீடா போட்டு விடா வர. ஆமா. மாமா வா வா. கேஆர்எஸ் புதுசா ஒரு நாட்டுக்கட்ட மாட்டிக்கிட்டா. ஆமாண்டா. பாத்தியா? மல்லே மல்லே மருத மல்லே மல்லே மருத மல்லே சில 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 பெங்கல சில சில பெங்கல சில மல்லே 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 மருத மல்லே மல்லே மருத மல்லே சில 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 பெங்கல சில சில பெங்கல சில உட்காருமா. ஒரு நிமிஷம் இரு, வரேன். பாஷா அண்ணா கிட்ட போய் நான் வந்திருக்கேன் சொல்லு. சலாம்ண்ணா. நான் சொன்ன மாதிரி நீ என்ன ஷபு, என்ன ராணி, இல்ல அதுக்காக சொன்ன. என்ன அந்த ஆந்திரா பர்னிச்சர் கடைக்கார 2 பேர் சேர்ந்து போண்டி ஆயிட்டீங்களா? நீ வந்துறீங்க பெரிய அண்ணா. ஒரு நிமிஷம். பாஷா நித்த நித்த நந்தனம் காலேஜ் கிறிஸ்டியன் காலேஜ் லாலா காலேஜ் பக்தியோட சுத்தி வரும் அண்ணாமலை நான்தானே. This is too much, yeah. Hey, Maya. அப்படி கலப்பி கொண்டு போய் கடத்தல் மன்னது கடத்த பக்குற 5 வகை பொன்னால பண்ண கண்ணான செல நான்தானே. ஐயோ ஐயோ அம்மா. அண்ணா இது என் மாமு, இது மும்தாஜ்.
இவளுக்கு வேலை வேணும் தான் அன்னைக்கு நான் ஃபோன் பண்ண இல்லைண்ணா. டான்ஸ் ஆடுவாளா? தெரியும் தெரியும் தெரியும். சினிமா டான்ஸ் நல்லா ஆடுவா. நீ ஒரு வேலை செய். சொல்லுங்கண்ணா. இந்த பொண்ணு நாளையில இருந்து இங்க வேலைக்கு சேர்ந்துட சொல்லு. அப்புறம் இங்க இருக்கிற பழக்க வழக்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லிடு. புரியுதா? சரிண்ணா சொல்லிடுறேன். புரியுது. வா டேய் ஒரு நிமிஷம் வா. அந்த டைமண்ட் பார் ரூபாவை நம்ம பாருக்கு கொண்டு வரேன்னு சொன்னியே, என்னடா ஆச்சு? இங்க பாருங்கண்ணா, அந்த பொண்ணு ரொம்ப உஷாரா இருக்குண்ணா, கையிலேயே மாட்ட மாட்டேங்குது. நான் அந்த ரஞ்சித் பார் ரோஸ் இல்ல, அவளை போய் கூட்டு வந்துடுறேன். அசத்தலாம் ஆடுவா, அவ்வளவுதான். நான் கூட்டு வரேன். போ, அப்புறம் பார்க்கலாம். வா போலாம். போற வழியில சுந்தர உள்ள அனுப்பிச்சிட்டு போ. சரிண்ணா. மும்தாஜ், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆயிரு, சாயந்தரம் டான்ஸ் கிளப் போனோம். நான் அங்க வரமாட்டேன் மாமா. ஏன்? எனக்கு சுத்தமா பிடிக்கல. அங்க ரொம்ப மோசமானவங்க எல்லாம் வராங்க. இப்ப எனக்கு மட்டும் பிடிச்சிருக்குன்றியா? ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் மும்தாஜ்? இந்த பாருமா, இது நம்ம ஊர்ல பாம்பே சிட்டி. ஒண்ணு செய், கொஞ்ச நாளைக்கு இந்த வேலையை பாரு, எனக்கு வேலை கஷ்டத்தை விட்டுரு. என்ன சொல்ற? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ போலன்னா நம்ம பட்டி கண்டே சாக வேண்டியதுதான். இப்ப இருக்கிற இந்த வீடும் இருக்காது. சாயந்தரம் ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாரு, நான் வரேன். மும்தாஜ், ஆட்டோ வெளியில் நிக்குது, சீக்கிரம் வா. என்ன ராணி, யாழ் வந்திருக்கானா? உன் வரல, ஆனா யாழ் அந்த கிழட்டு நாய் வந்திருக்கான். அந்த கிழவ மேல உனக்கு தனி பிரியம் தானே? அந்த கிழவ முதல்ல ஊவாளா தானடி இருந்தா. அந்த கிழவனால இப்பெல்லாம் ஒன்னும். ஏய் தீபா ராணி ஷபு, இவ உங்களோட புது ஜோடி. இவளோட நம்பர் 16. ஏய் பொண்ணு, எப்ப நான் உன்னை கூப்பிடறனோ அப்ப நீ ஃப்ளோருக்கு வரணும். என்ன புரிஞ்சுதா? போய் உட்காரு. ஏய், உன் பேர் என்ன? மும்தாஜ். என்ன லவரோட ஓடி வந்துட்டியா? ஊர்ல தலை காட்ட முடியாம இங்க வந்திருப்பா. அப்புறம் சும்மா ரெடி. எல்லாரையும் ஒன்ன மாதிரியே நடிச்சிட்டியா? தீபா ராணி, அஞ்சு, ஷபு, புஷ்பா. உன் பேர் என்ன? மும்தாஜ். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க, டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க வாங்க. என்ன பாக்குற? வா வாண்ணா.
लैला ओ लैला लैला ऐसी तू लैला हर कोई चाहे तुझसे मिलना अकेला मोहब्बत का जिसको तरीका ना आया उसे जिंदगी का सलीका ना ராணி இந்த உன் பங்கு இந்த அந்த பாடு அட இந்த சிஸ்டம் நம்பர் யாருது? இந்த சிஸ்டம் நம்பர் யாருது? புதுசா வந்த பொண்ணுதா? மயிலு அந்த 16 நம்பர் கல்லா உண்டுதானே? டேய் இக்பால் அண்ணா இவளோட கல்லா சுத்தமா காலி. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் ஏன்டா இங்க கூட்டிட்டு வர? நான் என்ன அனாதாசமா நடத்துறேன்? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் இவளுக்கு இங்க பழக்கெல்லாம் எடுத்து சொல்லிடுன்னு. நீ சொல்லவே இல்லை. இவளுக்கு கிராக்கிகளை கணக்கு பண்ண தெரியல. அது வந்துண்ணா புது பொண்ணு தானே, ஒரு 2-3 நாள்ல எல்லாமே பழகி போடுண்ணா. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். மும்தாஜ் உனக்கு ஆளுங்களை கரெக்ட் பண்ண தெரியல, அண்ணன் திட்டுறாரு பாரு. இனிமே கரெக்டா நடந்துக்கணும், புரியுதா? டேய் இக்பால் என்னடா வளவலன்னு பேசிக்கிட்டு? இவ இந்த கிளப்புக்கு வேண்டாம். கேட்டியா அண்ணன் என்ன சொன்னாருன்னு? அண்ணா நான் இன்னைக்கே புரிய வைக்கிறேன். சரி விடு, நான் இத போய் பெருசா எடுத்துக்கிறேன். இந்த வேலையை என்கிட்ட விட்டுடு. என்ன இவளுக்கு நானே ட்ரைனிங் கொடுக்கறேன். ஏன் இந்த புஷ்பா ராணி ஷப்பு இவங்களுக்குலாம் நான் தானே கத்து கொடுத்தேன். இவளை நானே பாத்துக்கிறேன். ஏய் நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துரு, புரிஞ்சுதா? அடே எப்படி காப்பாத்துறான்னு எனக்கு மட்டும்தாண்டி தெரியும். எங்கேயே நிறுத்துற கோகுல்? நாம வீட்டுக்கு போலியா? ஏன் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஏய் என்னடி பேசுற நீ? டோனி சேட்டுக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னா நாளைக்கு சேட்டு கோவா போறாரு. என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டுக்கலாம்ல? உனக்கு தான் தெரியுமே கோகுல், நான் இப்போ முழுகாம இருக்கேன்னு. ஏற்கனவே 3 தடவை அபார்ஷன் ஆயாச்சு. 4வது தடவை வேண்டாம் குழந்தை பெத்துக்கொண்டு நீ தானே சொன்ன கோகுல். ஏய் புராண காலத்து வசனம் எல்லாம் பேசாத. பணம் சம்பாதிச்சா குழந்தை எப்போ வேணாலும் பெத்துக்கலாம். கவலைப்படாம போ, சீக்கிரம் போ. ஓடி ஓடினா ஏய் நெல்லு 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு, இன்னும் 2000 ரூபாய் வாங்கிட்டு வா. பைத்தியக்காரி ஆசையை பாரு அம்மா. நான் இனிமே பாருக்கு போக மாட்டேன் மாமா. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்ப என்ன உனக்கு பிடிக்கல? பாத்தீங்களா அந்த ஆள் தீபாவை எப்படி கட்டாயப்படுத்துறான்? அவன் அவளோட புருஷன், அது அவங்களோட சொந்த பிரச்சனை. அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா டான்ஸ் கிளப்ல டான்ஸ் ஆடுறதுல எந்த தப்பும் இல்ல. நான் இருக்கல அவங்க கூட. எனக்கு அங்க ஆடணும்னா ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கம் வெக்கம். பெரிய பெரிய ஹீரோ பெரிய பெரிய ஹீரோயின்லாம் சினிமாவில் ஆடுறத பார்த்துருக்கல. இந்த பாரு மும்தாஜ், நாம இந்த பாம்பே சிட்டிக்கு வந்து இன்னும் 4 நாள் கூட ஆகல. ஆனா அதுக்குள்ள உனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா நிஜமாவே நம்மளுக்கு நல்ல டைம் தான் மும்தாஜ். நீங்க எவ்வளவு சொன்னாலும் எனக்கு அங்க ஆடுறதுக்கு இஷ்டமே இல்ல. பாரு மும்தாஜ், நம்மளோட முக்கியமான வேலை என்னன்னா கஸ்டமரோட தரத்தை பார்க்கணும். என்ன எங்க எப்படின்னா எல்லா ரகமான கஸ்டமரும் வருவாங்க. கஞ்சிக்கு லாட்டரி அடிக்கிறவன், லட்சாதிபதி, ரிக்ஷா ஓட்டுறவன், ஸ்மக்லிங் பண்றவன், எல்லா விதமான பரதேசியும் வருவானுங்க. நீ என்ன பண்ணுனா நல்ல கிராக்கியா பார்த்து பிடிக்கணும், புரிஞ்சுதா?
ஆனா அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோ பாருமா கண்ணு, முகத்தை பார்த்து இல்ல ஜோபிய பார்த்து கண்டுபிடிக்கணும். பார்த்தா பரதேசி மாதிரி தெரியும், ஆனா அவனுக்கு தான் வசதியா இருப்பானுங்க. இதோ புஷ்பா கதை மாதிரி. என்ன புஷ்பா? ஆமா, பார்த்தா எருமை மாதிரி இருப்பான், கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கும். பார்த்தாலே பயமா இருக்கும். ஆனா எனக்கு தங்க செயின் கொடுத்தான். இதனால எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அட என்ன பிரச்சனை வந்துற போது? அவனுங்க தான் மஜ்னுமா மாறிட்டு போட்டோம். நம்ம அவனுங்க கிட்ட இருந்து சாமர்த்தியமா பணத்தை புடுங்குற வழிய பாக்கணும், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், நம்ம உண்மையான பேரை எப்பவும் கஸ்டமர் கிட்ட சொல்லக்கூடாது. ஏதாவது சொல்லணும், பிங்கி, ரூப்சேனா, அப்சரான்னு. என்னையே எடுத்துக்கோயே, நான் 5 கஸ்டமர் கிட்ட 5 பேரு சொல்லிருக்கேன். சரி சரி வா, நான் சொல்லித்தரேன். வா. நல்லா கவனி. ஆனா எனக்கு டான்ஸ் ஆட வராது. நான் மட்டும் இங்க 7-8 வருஷமா பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கேன். இங்க எல்லாருக்கும் ஆட தெரியும். கொஞ்சம் ஸ்டைல் பண்ணணும், அப்படியே கொஞ்சம் ஆசையணும், அப்படியே முன்னாடி வரணும், அதுக்கப்புறம் பின்னாடி போகணும், அப்புறம் ஒரே ஒரு சுத்தணும். நம்மள கஸ்டமர் பார்த்தானா அவன் கண்ணையே நம்ம விடாம பார்க்கணும், பயப்படக்கூடாது. அப்பதான் அவனை நம்ம கைக்குள்ள மயக்க முடியும், புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் முன்னால இப்படி செய்யணும். ஏன்னா இதுதான் நம்ம வயிற்று பொழப்பு, இதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சுத்தி எல்லா பக்கமும் நோட்டம் விடணும். என்ன நோட்டம்னா? நோட்டம்னா எல்லாத்தையும் பாக்குறது, எங்க எந்த கஸ்டமர் உட்கார்ந்து இருக்கான், எவன் கையில பணத்தோட இருக்கான்னு அப்படியே ஒரு சுத்தி அவனை அப்படியே கவர் பண்ணணும். இப்படி கவர் பண்ணோம்னா என்ன அர்த்தம்? கவர் பண்றதுக்கு அர்த்தம் அவனோட கண்ணுல கண்ணை வச்சு பார்க்கணும். அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே மெல்ல மெல்ல ஆடிக்கிட்டே பின்னாடி கண்ணாடியில நம்ம ஜாக்கெட்டை சரி பண்ணிக்கிட்டு கஸ்டமரை கரெக்ட் பண்ணணும். இடுப்பு லேசா குலுக்கி ஒரு சுழட்டி அப்படியே முன்னாடி வரணும். நம்ம ஆட்டத்தை பார்த்து அத்தனை பேரும் கவர்ந்துடணும். அப்புறம் சில சமயத்துல 4-5 வீணா போனவங்க உட்காந்துட்டு இருப்பானுங்க, பணம் எதுவும் கொடுக்க மாட்டானுங்க. அவனுங்க உட்காந்துட்டு இருந்தா சும்மா இப்படி அப்படி ஆடினா போதும், இந்த மாதிரி, புரிஞ்சுதா? நீ இப்ப ஆடணும். ஏ ராணி, நீதான் இப்ப கஸ்டமர், பணத்தை எடுத்துக்கோ. சரி, பாட்டு போடு, சீக்கிரம். ஆடு. அப்படித்தான், ஆடு. அப்படி போடு, துப்பட்டா. அப்படிதான். இப்படி வா, சுத்து. அங்க பாரு. அப்படியே நோட்டம் விடு. வெரி குட். அவளை அப்படியே நோட்டம் விடு. அவன் கண்ணையே பாரு. அப்படிதான். ஒன்ன போல தோள தொட்டு பின்னிக் கொள்ளுதோ, போல வரியா? ஏய், அங்க என்ன பண்றீங்க? ஏய் பொண்ணுங்களா, கஸ்டமர்ல வெயிட் பண்றாங்க, போங்க சீக்கிரம் போங்க. எல்லாரும் போலாம், கஸ்டமர் வர டைம் ஆயிடுச்சு. கத்துக்குவா, கண்டிப்பா கத்துக்குவா. கமலஹாசன் பாரு ஆக்ட் பண்ணிருக்காரு 3ஆம் பிறையில. இவ்வளவு அதிகமா சீக்கிரமா நடிக்க கத்துக்குவா. இத பார் மும்தாஜ், இப்ப நான் கத்து கொடுத்தது எல்லாம் மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கணும், புரியுதா? ஆமா, என்ன நீ எப்ப பார்த்தாலும் துப்பட்டாவை போத்திக்கிட்டே இருக்க? இத இப்படி பிடிக்கணும், அப்புறம் இப்படி கட்டணும், எல்லாரும் பார்க்க வேண்டாமா? ராணி, உன் பொண்ணோட அட்மிஷனுக்கு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஆள் வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். புஷ்பா, அந்த அசார் வந்திருக்கான். அசார் வந்திருக்காரா? வாங்க. இவளுக்கு இதே வேலைதான், அவனை நம்பி மோசம் போறா. என்ன ஜெயமாலினி, அந்த அரேபிய குதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டியா? ஏய் நாயே, வாய மூடிக்கிட்டு இரு. ஏய் தீபா, ஒரு நிமிஷம். நேத்து நான் ஒரு ஃபாரினர் கூட ஹோட்டலுக்கு போனேன். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? அஞ்சு, நீ என்ன வர்ஜினானு? வர்ஜினா? வர்ஜின் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன் கூடயோ படுக்காதவன் அர்த்தம். அதுக்கு நீ என்னடி சொன்ன? அப்பன்னா நான் என்ன சொல்லுவேன்?
டசன் கணக்குல பாத்துட்டா இனிமே என்ன வர்ஜன். இப்ப இந்த நாய் லோக்கல் ட்ரெயின் மாதிரி ஆயிட்டா. எப்ப வேணா ஏறலாம், எப்ப வேணா இறங்கலாம். தீபா விஷயம் தெரியுமா? ஷபு வர சண்டே ஹாப்பி பர்த்டே கொண்டாட போறா. என்ன ஷபு? ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு. மும்தாஜ், இது ஷபுக்கு இந்த வருஷத்துல 3வது வரப்போற ஹாப்பி பர்த்டே இது. அது எப்படி முடியும்? இங்க எல்லா பொண்ணுங்களும் தனித்தனியா எல்லா கஸ்டமரையும் இப்படிதான் திருப்தி படுத்துவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் வருஷத்துக்கு 4 தடவை உன்னோட ஹாப்பி பர்த்டேவை கொண்டாட போற. இன்னைக்கு 2-3 பேரையாவது சந்தோஷப்படுத்தி பர்த்டேக்கு வசூல் பண்ண போற. சரியா சொன்ன, சரியா சொன்ன. தீபா, பரிதா, மீனா, மும்தாஜ் நடங்க. நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? சீக்கிரம் வாங்க. போ சொல்றல. வா மும்தாஜ். மும்தாஜ், இன்னைக்கு பயங்கர வசூல் தான். हाय शर्माऊं, हाय शर्माऊं, हाय शर्माऊं, किस किस को बताऊं, ऐसे कैसे मैं सुनाऊं सबको अपनी प्रेम कहानियाँ, अपनी प्रेम कहानियाँ। बाल माँ की, जाल माँ की, हाय 3 निशानियाँ। हाय शर्माऊं, किस किस को बताऊं, ऐसे कैसे मैं सुनाऊं सबको अपनी प्रेम कहानी। உனக்கு சிக்னல் பண்றான், போ வர சொல்றான், போ. முதல்ல வருமானத்தை கல்லாவில போட்டுட்டு வா. ஏய், அவன் பணத்தை காட்டுறான். பரதேசி பையன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன? போ. போகவா? போ. என்னடா ஆட்டம் ஆடுதுங்க. எல்லாம் சப்ப பாட்டியா இருக்கும் போல இருக்கு. ஒண்ணு கூட உருப்படியே இல்லையா? ஐயோ முத்தையண்ண, உங்களுக்கு தோதான பாட்டி எல்லாம் உள்ள இருக்குண்ணா. எப்போ உன் ஞாபகம் தான். உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. என்ன வேணும் ஜெய்ப்பூர்ல இருந்து? ஐ லவ் யூ சதீஷ். பாய். உலகமகா கஞ்சன். ஏய், என்ன கேட்டான் உன் சதீஷ்? அவன் ஒரு வெத்து வேட்டு. நீ உன் வேலையை பாருடி. ஏய் ஷபு. ஹாய் முத்தையா. ஷபு, அல்வா துண்டே, எப்படிங்கிற? முழு முழு தெரியும். ஏய் பர்தா குட்டி, எப்படிங்கிற? எப்படி இருக்கிற உன் மாமன்? அவன்கிட்ட ஒழுங்கா கறக்குறியா இல்லையா? இல்ல வசூல் ஆகலையா? என்ன பண்றது முத்தையா, என் டைமே சரியில்லை. ஓ, இந்த பழைய கவர்ச்சி உன்கிட்ட இல்லையே. ஷபு, என்ன நீ வரியா? என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? ஏய், யார் அந்த கிளி? சமக்கட்ட ஏற. எடுத்துக்க எடுத்துக்க. எவ்வளவு வேணும்? எடுத்துக்க, எல்லாம் உனக்கு தான். सबकी जवानियां, हाय शर्मा, किस किस को बताऊं, ऐसे कैसे मैं सुनाऊं सबको अपनी प्रेम कहानियां, अपनी प्रेम कहानियां।
டெய்லி வந்துட்டு இருக்கு, உன்னை பார்க்க முடியல, கிட்ட பேச விட மாட்டேன்ற. அந்த பையனை பாரு, இந்த புஷ்பா இருக்காளே, அவன் மேல உயிரியா வச்சிருக்கா. எனக்கு அவன் பண்றத கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்போ ஓகே சொல்ல போற? எவ்வளவு சம்பாதிக்கிறாளோ அவ்வளவையும் அவனுக்கே கொடுத்துடுறா. என்னமோ புருஷனுக்கு கொடுக்கற மாதிரி சொல்றா. பிசினஸ் பண்ண போறானா? அவளையே வச்சு பிசினஸ் பண்ணுவான். ஒருவேளை 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா? ஐயோ மும்தாஜ், இந்த லைன்ல இதுதான் ப்ராப்ளமே. கல்யாண கனவு கண்டோம்னா நம்ம கதை முடிஞ்சது. சரி போலாம் போ ராணி, நாளைக்கு பார்க்கலாம். சரி நான் வரேன். சரியா உட்காந்துட்டியா? போலாமா? மும்தாஜ், இனி ரொம்ப நல்லா ஆடின நீ. அட, இனிமே போக போக பாருங்க, அசத்திடுவா. ஏய், இனிமே மாப்பிள பாடு கொண்டாட்டம் தான். ஏய் போயா. ஏய் மாப்பிள, இன்னைக்கு ஒரு தமாஸ் நடந்துச்சு. அந்த கிங்ஸ் பார் சேட் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு சின்ன பொண்ணை கூட்டுக்கிட்டு பார்ல டான்ஸ் ஆடுறதுக்காக ஒரு ஆளும் ஒரு பொம்பளையும் வந்தாங்க. அவன் என்ன சொல்றான்னா, அது அவனோட பொண்ணா, ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, வேற வழியே இல்லையா. பரதேசி என்கிட்டயே நாடகம் ஆடுறான். பொம்பளைய வைக்கிற மாமா பைய எங்க இருந்தா அவன் கடத்திட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வர வர பம்பைக்கு வர பலான பொண்ணுங்க அதிகமாயிட்டே இருக்காங்க. அதோட வியாதியும் அதிகமாயிட்டே இருக்கு. இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் யாரு கவலைப்படுறாங்க? இதுக்கு நானும் விதி விலக்கு இல்ல. நாட்கள் நகர்ந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு பெரிய நகரத்துல நான் தனியாவே இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம். நான் ஒரு கேப்ரே டான்சருங்கிறத என்னாலே நம்ப முடியல. தினமும் ராத்திரி 7 மணிக்கு வண்ண விளக்குகளோட வெளிச்சத்துல என் வாழ்க்கை ஆரம்பிக்குது. நைட் 2 மணி 3 மணி வரைக்கும் நான் ஆடிக்கிட்டே இருக்கேன். என்னோட வருமானம் மாமாவை ரொம்ப சோம்பேறியாகிடுச்சு. வேலை தேடணும் ஒரு எண்ணமே அடியோட மறந்து போய் எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் அவர் அடிமையாயிட்டாரு. இன்னைக்கு இக்பால் பாய் கூட போய்த்தனா, அப்ப அண்ணாவை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா அவருக்கு. உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மும்தாஜ் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆட கத்துக்கிட்டான்னு சொல்றாரு. உங்க வேலைக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சீங்களா? செய்யறேனே, முயற்சி செய்யறேன். தினம்தான் போறேன். நான் சொல்றது நம்பு மும்தாஜ். ஊர் ஞாபகம் வருதா? அப்பா அம்மா ஞாபகம் வருதா? எல்லாம் சரியாயிடும், சரியாயிடும். நான் இருக்கேன்ல, நான் கூடவே இருக்கேன். போதும் மும்தாஜ், அழாத நிறுத்து. எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தே மாமா மேல. மாமான்னு சொல்லாத, அந்த பரதேசிய. அந்த பொறுக்கி பையன் இங்க வந்தானா வெட்டிடு அந்த நாய.
எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு புரியல மீனா, புரியல. இந்த அழகையில தயவு செஞ்சு நிறுத்துகிறேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த உலகத்துல நீ மட்டும்தான் கெட்டு போனவனா? இருக்கிற கஷ்டம் எல்லாம் உனக்கு மட்டும் தான் வருதுன்னு நினைக்கிறியா? இதோ இந்த மீனா பாரு, இவ எப்பவும் சந்தோஷமா இருக்கா, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? உங்க அப்பா அம்மா அண்ணா பாவம் உன்னை கல்யாணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி மேல போயிட்டாங்க. ஆனா இவங்க அப்பா அம்மா இவளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு நேரா இங்க அனுப்பிட்டாங்க. உன் மாமியார் வீட்டுக்கு போ, தினமும் புது புது புருஷனோட உன் மானத்தை விட்டு பொழைச்சு கொண்டிட்டாங்க. இவளும் போறா. இதோ இந்த பரதாவை பாரு, இவ கல்யாணம் ஆனவ ஃபர்ஸ்ட் நைட்ல புருஷனுக்காக காத்துட்டு இருந்தா. ஆனா அந்த கட்டையில போறவ கஸ்டமர் அனுப்பி வச்சிட்டான். வரதட்சணையா 1 லட்சமும் கஸ்டமர் கிட்ட 25,000 வாங்கிட்டு துபாய்க்கு ஓடிட்டான். அப்ப வந்தவதான் இந்த டான்ஸ் பார்க்கு. என்ன பத்தி தான் உனக்கு தெரியுமே? என் புருஷனே எனக்கு மாமா. பொறுக்கி நாய். இங்க வர பொண்ணுங்கள கெட்டு போய் தான் வராங்க. கண்ட கண்ட ஆம்பளைக்கு முன்னாடி ஆடுறதும் படுக்கிறதும் எவனுக்கு பிடிக்காது. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், எப்படியாவது வாழ்ந்துதானே ஆகணும். இந்த ஆம்பளை நாய்ங்க சூட்டு போடுற ஆபீசரா இருந்தாலும், திருட்டு வேலை செய்யற திருடனா இருந்தாலும், பொம்பளைங்கன்னா வெறி பிடிச்ச அலைவானுங்க. பொறுக்கி நாய்ங்க. சரி சரி வாங்க போலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி அழாத மும்தாஜ். சரி வாங்க. வாழ்க்கை பிடிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கல்லூரி நீதானடி. கட்டி பூடிடா கண்ணாடா, கண்டபடி கட்டி பூடிடா. Rascal. இந்த முத்துக்கும் இவனுடைய ஆளுங்களுக்கும் இதே வேலைதான். அந்த மயூரி பார்ல கூட இதே மாதிரி தான் கலாட்டா பண்ணுவானுங்க போரிக்கி பசங்க. என்ன முத்தையா, மூட் அவுட்ல இருக்கியா? படுக்க வரியா?
ஏய் ஏய் யாரா அவளுக்கு புரோக்கர்? சரியான மரக்கட்ட. உணர்ச்சியே இல்லாத கல்லு மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கா. நல்ல மூட கெடுத்துட்டா. இவ என்ன பொம்பளையா இல்ல பிசாசானே தெரியலையே. போகட்டுமா? போகட்டுமா? ஏன் இங்கே உட்கார வந்து ஆர்த்தி எடுக்கிறேன்? பழம் நழுவி பால்ல விழுந்து அது நழுவி கீழே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னி எங்கே உட்காந்துட்டு இருக்க மரியாதை இடத்த காலி பண்ணி இல்ல நடக்கிறத வேற. ஏய் நில்லு. இந்தா கேட்டு ஏய் இங்க வா, இங்க வா. வாங்குறல இத வச்சுக்க. நீ ஒண்ணு சும்மா படுக்க வேண்டாம். போ. என்ன பத்தலையா? இந்தா இது உட்காரு. ஏய் உட்காரணும். உனக்கு நான் அவ்வளவு திமுறா? ஏய் இங்க பாரு. உன்கிட்ட என் மனசை கொடுத்தா அதான் இவ்வளவு அமைதியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. என்ன பத்த பயமா இருக்கா? பம்பாய்க்காரி மாதிரி தெரியலையே. ஆஹா எங்க வர? ஊட்டி. அப்பா அம்மா எங்க? இறந்துட்டாங்க. சரி அதெல்லாம் போட்டோம். உன்னை இங்க பாருக்கு யார் கூட்டிட்டு வந்தது? மாமா. இதுக்கு முன்னாடி எவன் கூடயும் படுத்தது இல்லையா நீ? ஏய் என்ன கேட்டு நழுவுற? ஏய் என்னாச்சு? என்னாச்சு நீ அழுவுற? மாமா வளர்ந்து அந்த நிலைமைக்காரான வாங்க முசையா, நல்லா இருந்துச்சா? என்ன முசையா என்ன திரும்ப ஊருக்கு போறியா இல்ல என்ன கண்ணலம் கட்டிக்கிறியா?
வா. ஒரே பூவாகுது. நம்ம பசங்க படிக்க நாசம் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. சே. தமிழ் சினிமா நிறைய பாப்பியா நீ? ஏய் சரி வா வா, இது அப்படி வை. முதல்ல உட்காரு. நான் கோச்சிங்கயா? ஏய், ஐயா குடிக்கிற பால் தெரியுமா? இதான். இந்த நீ ஒரு பெக வச்சு பாரு, அப்படியே ஆகாயத்துல மிதப்ப. நான் கூட ஆரம்பத்துல ஒரு பெக்ல தான் ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ ஒரு ஃபுல் பாட்டில் நமக்கு பத்தல. நான் குடி. ஏய் சொல்றேன்ல, குடி. நான் அப்படி பாக்குற? ஏய் வா வா. இந்த கழுதடா இந்த நேரத்துல போ. எவனே தெரியலையே. சீ. ஏய் யாரு? ஏய் முத்தையா. ஏய் ஷபு. என்னையா? ஆனழகா மறந்துட்டியா என்ன? ஏய் லூசு, சிவபூஜையில காடி மறைச்சி போன வை சாணியனே. வைடி போன. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஏய் நான் என் மனசு கொடுத்துட்டேன்டி இவளுக்கு. இவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்ன மாதிரி பல பேர்கிட்ட படுகிறவல்ல. ஏய் உங்ககிட்ட இந்த பழைய கவர்ச்சி இல்லடி. அப்போ என்னோட நிலைமை? நீ எதுக்கு கவலைப்படுற? என்ன முதல்ல கூட ஃபர்ஸ்ட் நைட் என்ஜாய் பண்ண விடு. நாளைக்கு உன் கூட வந்து பகல்ல என்ஜாய் பண்றேன். வை போன. எம்மா நேரம் கதால் நின்று பண்ணி. சிக். ஏய் என்ன டென்ஷனா இருக்குதா? ஐயா எப்பவும் இப்படிதான். உனக்கு இந்த லைசன்ஸ் குத்துட்டான்ல. அப்புறம் என்ன? என்னாச்சு ஃபர்தா? என்ன ஆகணும்? எல்லாம் வீணா போனவனுங்க வந்து உட்காந்துட்டு இருக்கானுங்க. என் கிராக்கி வரலையே. உன் கிராக்கி வரலன்னா என்ன? அதான் போன வாரம் 5000 ரூபாய் பணம் மாலை போட்டான்ல, அப்படியே வருத்தப்படுற? ஏய் நான் அவனை பத்தி சொல்லலடி. அப்படியா? நம்ம மும்தாஜ் முத்தியாவை பிடிச்ச மாதிரி நீ யாரையாவது பிடிச்சிருக்கியா? மும்தாஜ் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. முத்தையா அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டான். நல்ல மனசு அவளுக்கு. இந்த புஷ்பாவை பாரு, நாசமா போனவன். சம்பாரிச்சதெல்லாம் அந்த அசாரு கொடுத்தா. என்னாச்சு இன்னைக்கு? அவனை நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தையும் பெத்துக்கலாம்னு நினைச்சா. ஆனா அவ என்ன பண்ணா? அவ இவ பணத்தை வச்சே வியாபாரத்தை ஆரம்பிச்சு வேற ஒரு பொண்ண கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். இவ போய் கேட்டதுக்கு கிளப்ல டான்ஸ் ஆடுற பொண்ண என்ஜாய் தான் பண்ண முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ட்டான். எச்சக்கல பொறுக்கி. எல்லார் தலையெழுத்தும் மும்தாஜ் மாதிரி இருக்குமா? யார் வந்திருக்கான்னு பாருங்கடி. கல்யாண வாழ்க்கையில எப்படி இருக்கு? ஏய் மும்மு, உன் ஆள் எப்படி இருக்காரு? முகத்துல களை வந்துருச்சு. உண்மையிலேயே உனக்கு அதிர்ஷ்டம் தாண்டி. வந்துருச்சு. இவ்வளவு அபைன்னு பேர் வச்சோம். நாங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து முத்தையாவுக்கு ஒரே ஆனந்தம். ஒரு பக்கம் முத்தையாவோட வேலை பெருகிக்கிட்டே போச்சு, அது கூட ஆபத்தும் பெருகிக்கிட்டே போச்சு. எனக்கு பயமாவே இருந்தது. முத்தையாவுக்கு நண்பர்கள்னா உயிர். அவர் நண்பர்களுக்காக எது வேணாலும் செய்வாரு. அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. அவரோட அந்த பயங்கர துணிச்சலை நினைச்சு எல்லாரும் கவலைப்பட்டோம். சில சமயங்கள்ல ராத்திரில முத்தையா வீட்டுக்கு வரலன்னா மனசுல ஏதேதோ கெட்ட எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சிடும். ஆனா என் பையனை பார்க்கும்போது அது எல்லாம் மறந்துடும். அவன்தான் எனக்கு எல்லாமே. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், அவைய நல்லபடியா வளர்க்கணும், அவனை நல்ல விதமா படிக்க வச்சு பெரிய ஆள ஆக்கணும். 2 வருஷம் கழிச்சது நான் மறுபடியும் கர்ப்பமானேன். அபே பாய். சின்ன முத்தையாவ நல்லா பாரு, எப்படி இருக்காம பாரு. ஏய் ஜூனியர் முத்தையா, என்னோட சின்ன கிஃப்ட். இப்பவே அப்பா மாதிரி தான் இருக்கான். நீ வேற, அவன் இப்பவே இப்படி இருக்கான்னு நினைக்காத. பின்னாடி பெரிய ஆளானா அப்பனை மிஞ்சிட்டு எல்லாரையும் வேட்டு வெட்டு அடிச்சிருவான். அபே பாய். முத்தியானே நம்ம சின்ன பவான் எல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. முத்தியானே அந்த புறம்போக்கு இன்ஃபார்ம் தான் காட்டி கொடுத்துருக்காங்க. கூடம்
விபாய் கொஞ்சம் பரதேசி நான் உயிரோட முத்தேஷ் சொன்ன கேளு. முத்தேஷ் அவன் நிறுத்து. ஏய் நில்லு முத்தையா. முத்தையாவுக்கு கோபம் வந்து அவர் தன்னையே மறந்துடுவாரு. என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அதுவே நடந்துருச்சு. ஹபீபா உமாசங்கர் 2 பேரும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம போலீஸ்காரங்களோட பகை அதிகமாகும்னு தெரிஞ்சும் அவர் எதுக்கும் கவலைப்படல. போலீஸோட இன்ஃபார்மரையே கொலை பண்ணிட்டாரு. கொஞ்ச நாளா அவர் வீட்டுக்கே வரல. வயிற்றுல குழந்தையையும் மார்பல் அபையையும் சுமந்துக்கிட்டு நான் முத்தையாவுக்காக காத்திருந்தேன். ஒரு விஷயத்துல மட்டும் உறுதியோட இருந்தேன். பசங்களை முத்தையாவோட வழியில போக விடக்கூடாதுன்னு. எங்க இருக்காண்டி உன் புருஷன்? டான்ஸ் பார்ல டான்ஸ் ஆடுறதானே மும்தாஜ்? போங்க வீட்டை சோதனை போடுங்க. மூளை முடுக்கு ஒரு இடம் விடாம செக் பண்ணுங்க. எங்கடி உன் புருஷன் சொல்லி. வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. அவன் எவ கூடயாவது படுத்துக்கிட்டு இருப்பான். இங்க உன் கூட மஜா பண்றான், வெளியில போய் ஆளுங்களை க்ளோஸ் பண்றானா? என்ன சார் நடந்தது? இன்ஸ்பெக்டர் சார், இந்த கத்தி தான் இங்க கிடைச்சது சார். இந்த துப்பாக்கி அங்க இருந்தது சார். வசமா மாட்டினாண்டி. ரொம்ப தான் ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். இனிமே அவன் ஆட்டம் தான் எங்க கிட்ட நடக்காது. சார் வயர்லெஸ்ல மெசேஜ் வந்திருக்கு. நாம தேடிக்கிட்டு இருந்த முத்தையா கிடைச்சிட்டான். இந்த கட்டிக்க. ஏய் எழுதிட்டு வா. எஸ் சார். ஏய் வா இறங்கு 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 சீக்கிரம். சார் சரி என்னத்துக்கு எங்களை கூட்டு வரீங்க சார்? சார் நல்லா சார் இதெல்லாம் சார் சொன்னா கேளுங்க சார். நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். சார் ஏய் சார் போங்கடா. என்ன காரணம் ஓடுறா சார்? எல்லாம் ஓடுங்கடா. வேணாம் சார் சொன்னா கேளுங்க சார். சார் வேணாம் ஓடுங்கடா. ஓடு என்ன ஓடுங்கடா. ஓடுங்க சார். ஏய் ஓடுடா. அழாதடி கண்ணு. அம்மாக்கிட்ட போலாம். ராஜா இல்ல அழக்கூடாது. அழாதடி குட்டி அழாத. உன் கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வரேன்னு சொல்லு கொஞ்சம். சுச்சு 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 சுச்சு.
அழுவதடா கண்ணா, அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க. அழுவதடா கண்ணா. அழுவதடா கண்ணா, பசிக்குதாடா கண்ணா. அம்மா வந்து பால் கொடுப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்றா கண்ணா. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கு. நீ என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்ல. இரு இரு, உங்க அம்மாவையே அனுப்பி வைக்கிறேன். எந்த டான்ஸ் கிளப்பை விட்டுட்டு நான் போனேனோ அதே கிளப் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் ஜீவனத்துக்கு உதவியா இருக்கு. என்னோட ஆசைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த டான்ஸ் கிளப்லயே ஐக்கியமாயிட்டேன். இந்த டான்ஸ் கிளப்போட பாட்டும் கூத்தும் தவிர வேற உலகமே தெரியாம போயிடுச்சு. தீபா புருஷ சொல்லிருக்கல, பெரியவளா என்ன பண்ண போற? பார்ல என் கூட ஆடுறதுக்கு நீ வர போறியா? இவ்வளவு செலவு செஞ்சு உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது எதுக்கு? ஏன் என்ன இப்படி வேதனைப்படுத்துறீங்க? இதெல்லாம் நல்லது இல்லம்மா. இப்படி அம்மா உங்களுக்கு கஷ்டப்பட்டு பெரிய ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது நீங்க படிச்சு முன்னுக்கு வரதுக்காக. என்ன மாதிரி நீங்களும் ஆயிடக்கூடாதுன்னுதான். நாளைக்கு நாம எல்லாம் பீச்சுக்கு போலாம். குட் ஷாட்ரா மச்சான். என்ன சொல்ற மகன்? டேய் உதவாக்கற பசங்களா, இந்த துக்கடா கிரிக்கெட்ல நமக்கு எதுக்குடா? என்னடா பிரயோஜனம்? டேய் நாம பெரிய மேட்சா விளையாடும்டா, புரிஞ்சுதா? பணம் சம்பாதிக்கலாம்டா, பணம் நல்லா சம்பாதிக்கலாம்டா. டேய் எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். ஏய் வாங்க. ஏய் ஏய் நீ அந்த பக்கம் வா. எந்திரடா. ஏய் எந்திரடா. தூக்கி அவனா. ஏய் எந்திரடா ராஸ்கல். எந்திரடா. ஏய் எந்திரடா. ஏத்தியல்ல வண்டில. எந்திரா. எந்திரா என்னடா பண்ற? எதுவும் பேரடா? அபே. அபயா முழு பேர் என்னடா? அபே அபே சாவந்த். சார் இவன் முத்தையாவோட பையன் சார். ஓஹோ முத்தையாவோட பையனா? வாடா வாடா வா. ஒண்ணா தரல வா. வாடா. சீக்கிரம் ஏத்திய வண்டி. ஏறுடா. ஆண்டி அங்க அப்படியே போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்க. இவனுங்களை ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கு நமக்கு 30 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் மாட்டி இருக்கானுங்க நாய்ங்க. வயசை பாருங்க, முளைச்சு மூணல விடல, இப்பவே கிரிமினல் வேலையில கண்டினியூஸா ஈடுபட்டு இருக்கானுங்க. பண்ணாடைக்கு பிறந்த பசங்க.
இவங்களை இப்படியே விடக்கூடாது. டேய் உங்களை லாடம் கட்டுறேன் இருங்கடா. சார் நான் எதுவுமே பண்ணல சார். டேய் நீயா? நீ இவங்களுக்கெல்லாம் அப்பன்டா. சார் என் பையன் அவ என்ன வேணும்? என்ன விஷயம்? அந்த அபி என் பையன் சார். ஏய் வெளில போடி. சார் நீங்க அவனை தப்பா நினைச்சு வேற யாரோ இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏய் தப்பு நாங்க பண்ணல, உன் பையன் தான் பண்ணிருக்கான். இந்த பையன் விஐபிங்களுக்கு போன் பண்ணி பணம் கட்டி மிரட்டுறான். சார் அவன் அந்த மாதிரி பையன் இல்ல சார், நல்ல படிக்கிற பையன். படிப்பா? ஏய் என்னத்த படிப்பு? அப்ப ஊரறிஞ்ச ரவுடியா இருந்தா நீ நீ டான்ஸ் கிளப்ல டான்ஸ் ஆடுறவ, உன் பையன் படிக்கிறானா? ஆனா சார் அவன் வந்து முதல்ல நீ வெளில போற வழியா பார். போன்னு சொல்றான்ல போ. சார் அது இல்ல சார், அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஏய் வாய மூடு. ஏய் இவ்வளவு வெளிய தோத்தியா? போமா போமா இல்ல சார் சொல்றாங்கல, போமா இல்ல போ இல்ல போல. போ. யோ டிரைவர், யோ நிறுத்தியா. இக்பால் நம்ம அபய எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் சந்திரகாந்த் ராவ் கிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். அவருக்கு மேல இடத்துல எல்லாருமே நல்லா தெரியும், வெளியே கொண்டு வந்துறான். ஏறு வண்டியில ஏறு, சொல்றத கேளு. வண்டி அடியா, லெஃப்ட்ல போ. இதுதான் விஷயமா? கஷ்டம்தான். இங்க பாருங்க, இந்த கேஸ் பணக்காரங்க சம்பந்தப்பட்டது. செக்ஷன் கூட பலமா இருக்கு. இவனுங்க யார மிரட்டி இருக்கானுங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, சாதாரண ஆளுங்க இல்ல. ரொம்ப சிரமமான விஷயம் தான். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஆனா சார் என் பையனுக்கு எதுவும் தெரியாது, அவன் ஒண்ணும் செய்யல. அட இருக்கலாமா, உன் பையன் இன்னசென்ட். யார் நம்புவா? யாராவது நம்புவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்க. உன் பையனை வெளியே கொண்டு வரணும், அதுவும் அவனை சாமர்த்தியமா ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்கு. ரொம்ப மேல் மட்டத்துல இருந்து வரணும், புரிஞ்சுதா? உன் பையன் விஷயத்துல ரொம்ப செலவு இருக்கு, சொல்றது புரியுதுல்ல? எவ்வளவு செலவாகும்? அது வந்து ஏரியா மாவட்டம் காக்கிக்கும் தரணும்ல, 1 லட்சம் ஆகும். கம்ப்ளைண்ட் பண்ணவங்க சாதாரண ஆள் இல்ல, பணத்தை தண்ணியா இறைச்சிருக்கானுங்க, புரியுதா? டேய் பாபு, நான் மீட்டிங்ல இருக்கிறேன், அப்புறமா பேசு. என்னம்மா சொல்ற? சார் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, ஆதரவு இல்லாத பொண்ணு பாவம். ஏமா அழுகிற? உன்னை பார்த்தா பாவமா இருக்க. ஒரு 70-75க்குள்ள காரியத்தை முடிக்க பாக்குற. எனக்கு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ண பாருங்க. நாளைக்கு சண்டே, நாளான்னைக்கு திங்கக்கிழமை. இந்த விஷயம் திங்கக்கிழமை வரைக்கும் போச்சுன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. என்னால எதுவும் செய்ய முடியாது, நான் ஆண்டவல்ல, புரிஞ்சுதா? டீ குடிமா. ஆடா இவனை கூட ஒரே தொல்லையா போச்சு. ஆமா அங்கதான் வர்றேன். நான் ஒண்ணும் பண்ணல சார். நான் ஒண்ணும் பண்ணல சார். பக்கத்து பசங்க சார். சார் சொன்ன கேளுங்க சார், நான் பண்ணல சார். நான் எதுவும் பண்ணல சார், ப்ளீஸ் சார். சார் அட சீக்கிரம் எடுத்துட்டு பா. வாங்கினது போது போடா. பொடியா சீக்கிரம் வா, அடுத்தவன் சாப்பிடுவானா? சீக்கிரம் ஊத்துற போடா.
என்ன பயல் நீ எப்படிங்க? அண்ணாவை பார்க்கணும். அண்ணாவை பார்க்கணுமா? சரி வாங்க கூட வா. இங்கே இரு. போய் பாருமா. நான் பாத்துக்கிறேன். மீனா, இவளுக்கு துணியை மாத்தி ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போ. நீ கவலைப்படாத, நான் தான் பணத்துக்கு அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. போ போ. ஏய் ஏய் என்ன வா எங்க வாடா. எந்திரி. ஏய் ஏய் எந்திரி. எந்திரா. வாடா. வாடா. கடமா வாடா. வாடா. ஏய் போடா. வாடா. சொல்லு என்ன பண்ண? நான் என்ன பண்ணடா? ஒண்ணு பண்ண சொல்லு. ஒண்ணு பண்ணலன்னா பின்னாடி பஜனை படத்துக்கு வந்த. ஏய் சொல்றா. நான் இது பண்ணல. நான் சொல்றேன்ல. ஒண்ணு பண்ணல. அப்படினா இப்ப பண்ணு. குடி. ஏய் புடுறா. புடுறா கையில. ஏய் என்னடா பாக்குற? புடுறா கையில. குடிக்கிறடா. குடிடா. சொல்றா. ஏய் குடி. நீ கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு. லத்தீசி சீக்கிரம் ஆகட்டும். என்ன அதுக்குள்ள அடுத்த பாட்டி ஏற்பாடு பண்ணிட்டியா? பேசாம நம்ம பஸ் முழு சும்மா பர்றே. கண்ணும் வச்சா கழுத்தில் ஏறுது பசி, கூத்துதான் முட்டி போனா ஊருது பசி. கொஞ்சம் இல்லையே சேல கட்டி நீ மூடி வச்சதான் பசி, ஒரு பக்க சொல்லவே எழுந்திருச்சுதான் கங்கத்தில் சிங்கத்தின் பசி. சுகமா சுகமா இருக்கா? சுகமா இருக்கடா அப்படி பையா. பையன் நல்லா அருமையாவே பண்றான்ல. டேய் இப்ப நான் செய்ய போறேன். திரும்புடா திரும்புடா திரும்புடா. திரும்புடா கொண்டு. டேய் திரும்புடா. எவ்வளோ ஆச்சுப்பா? நான் கிளம்பு. தேவையான பணம் இன்னும் சேரல. ஆனா எதுக்கு கவலைப்படுற மும்தாஜ்? காலையில வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். நான் இருக்கேன்ல. சந்திரா சரிட்ட போவோம், விஷயத்த சொல்லுவோம். அவரு சீக்கிரமா நம்ம பையனை வெளியே கொண்டு வந்துருவாரு. அப்படியே நிச்சயம் வருவான்.
போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாரு. நாளைக்கு போன் பண்ண. இல்ல இதுல தொந்தரவு என்ன இருக்கு சாமி? எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து இந்த சந்திரகாந்த் ராவ். நாளைக்கு போன் பண்ண எனக்கு. இந்தாம்மா, சந்தோஷமா பையனை கூட்டு போ. காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலையே, கொஞ்சம் சாப்பிட. ஸ்கூலுக்கு எப்ப போறேன்? நான் உன்னதான் கேக்குறேன். என்னாச்சு உனக்கு? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ எதுக்கும் பயப்படாத, நாங்களா நீ தைரியமா போ. மொயின் தானே இங்க எதுக்கு வந்தா? உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் இவங்க சவகாசமே வேண்டான்னு. இவங்களாலதானே நீ ஜெயிலுக்கு போன. இவ்வளவு சொல்லி உனக்கு புத்தி வரல? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எங்கடா போற? நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. இது என்ன? என்ன இது? எங்க காவி? அபாய், அபாய்
செய்த தவறுகளினால் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதற்கு இப்படம் ஒரு பாடம்.